Annyeong. It's me, Cookies Girl. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ்டா, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு நீங்கள் தரீங்கன்னா அதை சீக்கிரமாக தாங்கடா. நான் கொஞ்சமாவது கதை ரெடி பண்ணணும்ல. நேற்று இப்போ நான் டூ வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணல. அந்த வீடியோஸ் கீழே அவ்வளோ கமெண்ட் வரிசையாக 21, 22, 23, 24 எனக்கு ரெக்வெஸ்ட் வேணும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா நான் எப்படா நெக்ஸ்ட் டே எப்படா நல்லா ஸ்டோரி நான் அதை யோசித்து அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம்டா. இதில் நான் வீட்டு வேலை வேறு பார்த்துக்கணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக சீக்கிரமாக சொல்லுங்கடா. அவங்களோட ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக என்னால் இக்னோர் பண்ணவே முடியாது. நான் எப்படியாவது போட்டு ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நான் போட்டுருவேன். அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்கடா என் செல்ல குட்டீஸ். ஓகேவா? இப்படியே கொஞ்சம் விஷயங்க போட்டுவிட்டு நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஏஞ்சல். உங்கள் நேம் நீங்கள் வச்சுருக்க மாதிரியே உங்கள் லைஃப்பும் ஏஞ்சல் லைஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட்ஃபுல் விஷஸும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் உங்களை வந்து சேரும். உங்களுக்காக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவாடா? சேங்க சிக்காயோ. இப்போது நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு காலேஜ் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தாண்டா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு வில்லேஜ் போக போகிறீங்க. அங்கேயே தங்கியிருந்து அங்கே அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துகிட்டு வந்து செம்முக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்க வந்துட்டு ஒரு சிட்டி பாய்ஸாக. ஸோ வில்லேஜுக்கு போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓகே சார் அப்படி சொல்லிட்டு டவுனாக சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான், என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ சவுண்டு கம்மியாக கேட்குது? அது ஒன்றும் இல்லை சார், வில்லேஜுக்கு போனாலே என்ன சார் அங்கே இருக்குது, அங்கே போக சொல்கிறீங்க? இங்கே பாருங்கப்பா, நீங்கள்லாம் சிட்டி பாய்ஸ், உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் இதை பண்ணால் சந்தோஷம், அதை பண்ணால் சந்தோஷம்னு சொல்லிட்டு எதையோ நினச்சி சந்தோஷம்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே போய் பாருங்கள், உண்மையான சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்து போகணுண்டா அவங்களோட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே வந்துடுறாங்க. ஒரு வேனில் தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் தாண்டா, ஏய் இவங்க என்னது இது வில்லேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காதான்னு சொல்லிட்டு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா இப்படி பண்ணிட்டுருக்கானுங்க, சே இந்த அக்ரிகல்ச்சர் ஏதோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தொலைச்சிட்டேன். அதை எடுத்து தொலைஞ்சதும் போது இங்கே போ அங்கே தங்க இங்கே தங்கன்னு உசுரை வாங்குறாங்களே. மச்சான், வில்லேஜுக்குலாம் போனால் ஜாலியாக இருக்கும் மச்சான், அங்கே கலராக நிறைய பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான் மச்சான். ஓம் புத்தி எனக்கு இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் என்ன சொல்லாத சரியா? ஐயே ஓவராக பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் சுகா வந்தாண்டா அப்படியே போகிறாங்க. வேனுக்கு போயிட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போது நம்ம யோங்கி தாண்டா, மச்சான் ஜேகே என்னடா, நான் மட்டும் இந்த வில்லேஜுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பையனை உஷார் பண்ணிட்டு வரலன்னு வைக்கி என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன்டா. எதுக்குடா இப்போ அப்படி சொல்லிகிட்ருக்கேன்? ஆமாம் மச்சான், நானும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாகவே இருக்குது, சிங்கிளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு, நான் தான் சொல்லிகிட்ருக்கேன். சிங்கிளாக இருக்கிறது உனக்கு பெஸ்ட்டுடா, எனக்குலாம் இல்லை, எனக்குலாம் செம்ம போராக இருக்குது லைஃப். போகிறேன், ஒரு பையனை செட் பண்ணுறேன், தூக்கிட்டு வரேன், அதுக்கு எதுக்கு வில்லேஜ் பையனை எடுத்துகிட்டு வர? அவங்களாம் அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாதுடா. நான் சொன்னேன் வில்லேஜ் பாய்ஸும் அவ்வளோ ஒர்த்து கிடையாதா? மச்சான் உனக்கு தெரில எப்படின்னு சொல்லிட்டு பாரு, உனக்கு தெரியும், நான் போக தானே போகிறோம், போயிட்டு பாரு எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்னமோ பண்ணு, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே யுங்கி அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காங்கடா வேனில். இப்போ தான் நம்ம ஜேகேக்கு ஒன்று ஞாபகம் வருது. மச்சான், நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரல, அட் த சேம் டைம் இந்த ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் மறந்துட்டு வந்துட்டேன்டா. நான் அது ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் மறந்துட்டு வந்துட்டியா? அங்கே போய் வாங்கிக்கலாம்டா. இல்லைடா அது வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப தூரம்டா அந்த வில்லேஜ், அதனால வந்துட்டு அந்த வேன் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஏதாவது இப்போ பிரேக் இருந்தால் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே தாண்டா, மச்சான் நான் போயிட்டு ஒரு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. என்னது மச்சான், பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நான் வந்துடுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்க. இப்போ போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் வாங்குறாங்கடா. வாங்கிட்டு திரும்பி பார்த்தா வேன் வந்துட்டு போயிடுது. நம்ம யூங்கி அங்கேருந்து வேன் நீங்கள் நிப்பாட்ட சொல்லிட்டே இருக்காங்க. பட் அந்த டிரைவராக நிப்பாட்டுற மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க தான்,
ஐயோ! எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து இப்போ வந்துட்டாங்கடா. கொஞ்சம் தூரம் வில்லேஜுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போணும். அந்த மாரி ஒரு இதுதான். சரி ஓகே. இப்படியே போயிட்டு அப்படியே விசாரிச்சு பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் உங்களுக்கு அட்ரஸும் தெரியாது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. மொபைல் எல்லாமே பஸ்லேயே மாட்டிக்கிச்சு. அவங்க வாலெட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. என்னடா இது, என்ன ஊர்னே தெரிலையே, எப்படி ஜேகே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. கண்ணு தூரம் வரைக்கும் ஒரு வீடு கூட இல்லை. ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ அவர் எந்த பக்கம் போகிறது, யார்கிட்ட கேட்குறது எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே ஒரு வேலை போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஜேகே அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகிறாங்கடா. அந்த வயல்வெளிலாம் இருக்கும் இல்லைடா, நடவுலாம் இருக்கும். ஸோ அந்த நட்டுருக்காங்க, தொழி அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவங்க வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பட் எங்கே போகிறோன்னே தெரியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க நம்ம ஜேகே. அப்போது நம்ம ஜேகேக்கு ஒரு சவுண்ட் கேட்குதுடா. என்ன சவுண்ட்னா சைக்கிள் பெல் இருக்கும்ல, அந்த சவுண்ட் கேட்குது. ஹலோ பிரேக் பிடிக்காது, தள்ளுங்க ஹலோ. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு போதும் சைக்கிள் வந்துட்டு அப்படியே நம்ம ஜேகே மேலே இடிச்சிடுறாங்கடா. நம்ம ஜேகேவா அப்படியே போயிட்டு அந்த ரோட்டுக்கு சைடில் இருந்து தொழி போட்டு வச்சுருக்காங்கடா. இப்போ இந்த நடவெல்லாம் நடறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியெலாம் விட்டு அப்படியே உழுது வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள அப்படியே போயிட்டு நம்ம ஜேகே விழுந்துடுறாங்க. மேலும் ஃபுல்லாக சேரு. இப்போ அந்த சைக்கிள் வந்த பர்சன் தான், ஐயோ டேய் என்னடா பண்ணிட்ட, போச்சு, ஆளை பார்த்தா வேற வெளியூர்கார மாதிரி இருக்கான், நம்மள நீங்கள் மொத்த போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நின்று சைக்கிளில் பார்த்துட்டு அப்படியே சைக்கிள் பிரேக் போட்டுட்டு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இப்போ நம்ம ஜேகே அப்படியே முறைக்கிறாங்க டேயை. என்ன அறிவில்லை உனக்கு, கண்ணு எங்கே வச்சுருக்க, ஆள் போயிட்டுருக்கிறது கூட தெரியாதா, சைக்கிள் உனக்குலாம் ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. இப்போ நம்ம தான் என்ன நான் சொன்னேன்ல பிரேக் பிடிக்காது, தள்ளிக்கோன்னு சொல்லிட்டு நீ தான் தள்ளவே இல்லை, அதனால தான் என் சைக்கிள் வந்து ஒன்று இடிச்சிருச்சு. பிரேக் பிடிக்காத சைக்கிள் எடுத்துகிட்டு வர சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அது நான் சரி சும்மா அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி உங்களை இடிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்படிலாம் ஓவராக பேசிகிட்டு இருக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி கை கொடுங்க, மேலே வாங்க. நான் எதுக்கு உனக்கிட்ட கை கொடுக்கணும், நான்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்னப்பா இப்படி தொழிக்குள்ளே இருக்க போகிறீங்களா? தொழிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தால் ஜலதோஷம் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிக்குள்ளே நிறைய பாம்பு பூச்சி எல்லாம் இருக்கும். எனக்கு பாம்பா, கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே கை பிடிச்சி தூக்கி மேலே விட்டுறாங்கடா. இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே மேலே வந்துட்டு, இங்கே பாரு என் ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ காஸ்ட்லியான ஷர்ட் தெரியுமா, லிமிட்டட் எடிஷன், சி இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸில் அந்த சேர்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. லிமிட்டட் எடிஷனா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இது உங்களோட தப்பு தானே. பிரேக் பிடிக்காத சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்து என் மேலே இடிச்சிட்டு இப்போ என்னோட தப்புன்னு சொல்கிறேன். இடித்தது என்னமோ நான் தான், ஆனால் நீங்கள் தள்ளியிருந்தா நீங்கள் விழுந்திருக்க மாட்டீங்கல்ல. உனக்கு திமிரு அதிகம் தான் போலையே. எனக்கு எப்போவுமே அப்படி தான் பிறந்ததுலேருந்தே. சரி ஓகே, உங்களை நான் இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, யார் நீங்கள்? நானா? ஆக்சுவலாக நான் இந்த ஊரே கிடையாது, அதான் நான் கேட்குறேன். நான் இந்த ஊரில் உங்களை பார்த்ததே இல்லை, யார் நீங்கள்? நாங்கள் வந்து சிட்டியிலேருந்து வந்திருக்கேன். காலேஜில் ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயமா இங்கே வில்லேஜுக்கு வர சொன்னாங்க. காலேஜ்லேருந்து டாக்குமெண்ட்ரியா? ஐ நோ. என்ன அதுவா? உங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறதா சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க. புரியல. ஐயோ, உங்களுக்கு எல்லா இதுவுமே நாங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். எங்கள் வீடு தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய வீடு. ஸோ வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டா அப்படியே சைக்கிளில் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம ஜேகேட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. சரி, நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்திருப்பீங்க, நிறைய பேர் வரதா சொன்னாங்க, நீங்கள் மட்டும் எப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க? அதை ஏன் கேட்குற, நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா. சரி சரி ஓகே, ப்ரஷ் வாங்கலாம், வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இறங்குனேன். நீங்கள் இறங்கின கேப்பில் வேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கரெக்டாக? ஆமாம், போயிட்டானுங்க. போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஆள் இறங்குனாங்களே, சரி எல்லோரும் ஏறிட்டாங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிட்டுலாம் எடுக்க மாட்டானுங்க. மாதிரி அப்படியே போயிட்டானுங்க. ஓகே சரி ஓகே, வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீ கூட்டிகிட்டு போவ சரி, இப்போது இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறது? வீட்டுக்கு வாங்க, என்னோடய ட்ரெஸ்ஸை நான் தரேன். நான் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன், இப்போது இப்படி வர எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஏன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு ஃபுல்லாக சேரு, இதோடு இப்படி வர சொல்கிற? ஐயோ, இதெல்லாம் வில்லேஜில் சாதாரண விஷயம். ஒருத்தவங்க ஒழுகிறதுக்கு வயலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் சுயரோட தான் வெளியே வருவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது தெரியுமா? நீங்கள் என்ன ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறீங்க?
அது வில்லேஜ் சைடில் ஓகே. பட் எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. ஒரு மாதிரி இருக்கா? சரி வாங்க, ஒரு வழியில் பம்பு இருக்கும், நம்ம அதில் போயிட்டு அடித்து தண்ணி எடுத்து கழுவிட்டு போகலாம் அப்படிங்கிற. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வழியில் வந்துட்டு ஒரு பைப் இருக்குடா. பைப் மீன்ஸ் அது வந்துட்டு ஒரு திரு ஸ்டைல் அந்த மாதிரி கிடையாது. அது வந்துட்டு இந்த அடிப்பம் பார்த்தீங்களா, அடிப்பம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. ஸோ நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கே ஒன்று, வாங்க வாங்க போகலாம். எங்கே? அதோ அது என்னதுன்னா அதுதான் பைப்பா? அதில் எப்படி தண்ணி வரும்? எங்கே திருவணும்? இது திருவுறது கிடையாது, பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணால் வாட்டர் வரும். பம்ப் பண்ணணுமா? ஐயோ, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் என்ன பண்ணுற? ஐயோ வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பைப்பு முன்னாடி சைடு நம்ம ஜேகே நிற்க வைக்கிறாங்க. இதோ இதில் தான் தண்ணி வரும். இதில் தண்ணி வரும் ஓகே, பட் எங்கே திருவ? இப்போ தானே சொன்னேன் அதை திருவக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஹேண்டில் இருக்குது, இதை பம்ப் பண்ணால் அங்கே வாட்டர் வரும். இப்போ பாருங்கள் நான் பம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த இதை பிடிச்சி ஹேண்டில் பிடிச்சி பம்ப் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் வருது. இது நல்லா இருக்கே. நல்லா தான் இருக்கும். வேமா பிடிச்சி கழுவுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா நம்ம ஜேகேயும் அப்படியே வாட்டர்லாம் அப்படியே பிடிச்சி அவங்க மேலே இருக்க அந்த சைடெலாம் லைட்டாக அப்படி இது பண்ணிக்கிறாங்க. அது ஃபுல்லாலாம் போகலை, பிகாஸ் வந்து நம்ம ஜேகே வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாங்களா. ஸோ எப்படி பிடிச்சிருக்கும்ல, அதனால அது வந்து போகலை. ஸோ அப்படியே தான் இருக்குது. இது போக மாட்டேங்குது. ஐயோ, நீங்கள் போட்டிருக்கிறது ஒயிட் ட்ரெஸ், அதில் எப்படி போகும்? வாங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா அம்மா துவைச்சி தருவாங்க, அப்போ போயிடும். ஓகே, பட் ரொம்ப கரையாக இருக்கே. நான் இப்படிலாம் போட்டதே கிடையாது. ஷோ ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் தூரம் தான் வீடு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே வில்லேஜுக்குள்ளே போயிட்டு நுழைஞ்சிட்றாங்கடா. நுழைஞ்சிட்டா அவங்க வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு பண்ணை வீடு அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. போனால் அந்த வேனில் வந்த எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம யூங்கி தான், ஐயோ மச்சானை வேறு விட்டுட்டு வந்துடுமே, என்னாச்சுன்னு தரலையே, மச்சான் எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு கூட குட்டி போட்ட பூனையோட நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே யூங்கியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அட பாவி, உனக்கு கூட வண்டியை நிப்பாட்டி வைக்கணும்னு தோணல மச்சான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் வீடு வந்துருச்சு, இதுதான் எங்கள் வீடு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்குது. ஐயா உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதா? சிரிக்க தெரியாதாவா? நான் எதுக்கு உங்ககிட்ட சிரிக்கணும்? நீ என்ன எனக்கு தெரிஞ்ச பையனா? இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கியா? நான் சேத்துல விழுந்தது காரணமே நீ தானே? அது வேறு இருக்கும். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ள. ஏய் யூங்கி, மச்சான் ஜேகே எங்கே ஆளை காணும்? மச்சான் என்ன என் மச்சான் வாய்ஸ் மட்டும் கேட்குது. தம்பி யாருப்பா இது? ஏதோ சேத்துல பிறந்து எழுந்திரிச்சிட்டு வந்த பண்ணி மாதிரி நிற்கிறாங்க. யார் இது? என் மச்சான் வயசு எனக்கு எங்கேயோ கேட்குது. மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தேட, இப்போது நம்ம யூங்கி மண்டையிலே ஒரு கொட்டு வைக்கிறார் நம்ம ஜேகே. ஏண்டா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு வெயிட் பண்ணுங்கடா, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன், நீ கூட அந்த ஆள்கிட்ட சொல்லி வெயிட் பண்ண சொல்லாமல் போயிட்டல்ல அப்படின்னு கொட்ட. மச்சான் ஜேகே நீயா இது? ஏடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜேகே தான், அதுவா வர்ற வழியில் சேத்துல விழுந்துட்டேன். என்னது மச்சான் சேத்துல விழுத்தியா? ஆனால் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்க மச்சான். ஏய் அடிச்சேன்னு வையேன் மச்சான், சாரி மச்சான், ஆனால் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கடா. அடிச்சு வாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போ நம்ம டே தான் ஓகே எல்லோரும் வீட்டுக்குள்ளே வாங்க, எதுக்கு வெளியே நிற்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம யூங்கி தாண்டா, யாரும் மச்சான் அது? யாரா? அவன் தானே நான் சேத்துல தள்ளி விட்டான். அவன் தான் சேத்துல தள்ளி விட்டானா? ஆமாடா, வந்துட்டு இருந்தானா பிரேக் பிடிக்காத சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து என் மேலே இடிச்சிட்டான்டா. நாம அப்படியே சேத்துல விழுந்துட்டேன்டா. ஓஹோ, ஆனால் பையன் பார்க்க அம்சமாக இருக்கானே. என்னது? ஆமாம் மச்சான் செம்மையாக இருக்கான்ல. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேறு வேலையே இல்லையா இவங்க? அதெல்லாம் அப்படி தான் மச்சான். சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி அப்படியே ஒரு வழியாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே சாப்பாடு தாண்டா போடுறதுக்காக வர்றாங்க. அப்போது டேயோட அம்மா தான், தம்பிங்களா உங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்குமா, இல்லை இதுக்கு முன்னாலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிடுங்க, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலையை அழகாக விரித்து அதில் கொண்டுட்டு வந்து கூழ் வந்து வைக்கிறாங்கடா. ஒரு கட்டி, ஆளுக்கு ஒரு கட்டி அந்த மாதிரி வந்து கூழ் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே, யோங்கி என்னடா இது கல் மாதிரி இருக்குது? மச்சான் இது கல் இல்லை, ஜெயிலில் கொடுப்பாங்கல்ல களி, அதுன்னு நினைக்கிறேன் மச்சான்.
"ஆ, இதை எப்படா சாப்பிட முடியும்? அதான்டா எனக்கும் தெரில, இது எப்படா சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் அந்த கூழை அப்படியே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படா சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டீ தானே அப்படியே சைட் டிஷ் வச்சுக்கிட்டே வர்றாங்க. நம்ம ஜேகே அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காருல, அதை அப்படியே நம்மளால பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னாச்சு, உங்களுக்கு இதை சாப்பிட தெரியாதா?" "ஆ ஆ, தெரியாதே" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, "என்னது, கூழ் கூட உங்களுக்கு சாப்பிட தெரியாதா? இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லையே. அதுக்கு வேற இது ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஐயோ இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அதில் ஒரு கை அப்படியே எடுத்துட்டு அந்த சைட் டிஷ்ஷில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே நம்ம ஜேகேவோட பாய்கிட்ட அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க ஃபீட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஜேகே, என்ன பண்ணுறேண்ணா, காமிங்க, காமிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க நம்மகிட்டே. இப்போ நம்ம ஜேகே அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட அப்படியே ஊட்டி விட்டுறாங்க. ஊட்டி விட்டுட்டு, இப்படி தான் சாப்பிட்ணும், இது கூட சாப்பிட தெரியல, நீங்களாம் செட்டில் என்ன தான் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட. இப்போ நம்ம இவங்கி தான்டா, "அம்மா, இங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?" என்ன நடக்குது? என்ன நடக்குதா? இப்போ 2 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்னமோ ஊட்டி விடுறான், என்னடா நடந்துட்டுருக்கீங்க? எனக்கு தெரியாமல் எதுவும் மச்சான் கரெக்டாக பண்ணிட்டியா? ஏய், லூசு மாதிரி பேசாத இவங்க. அப்புறம் என்னடா வர்றான், என்னமோ எடுக்கிறான், ஊட்டுறான். நான் சாப்பிட தெரியலன்னு சொல்லவும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தானே என்னமோ. ஐயோயோ, இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கான் இன்க்ளூடிங் மீ. அது எப்படி மச்சான் உனக்கு மட்டும் கற்றுக்கிட்டுப்பாங்க? தப்பாக பேசாத. ஐயோயோ, நாங்களா தப்பாக பேசுகிறோம்? நடத்துடா, நீ நடத்து. வந்த இடத்துல ஏதோ பிடிச்சிட்ட போல இருக்கு. வாயை மூடிட்டு சாப்பிட்லன்னு வையேன். ஐயோ, சாப்பிட்றேன், எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? உங்களை மாதிரி எங்களுக்கு என்ன ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பாட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், அவருக்கு ஒரு மாதிரி கடத்தலாம் அப்படியே ஷையாக ஆகுது, ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகுது. இப்போ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படியே சைட் டிஷ்லாம் வச்சுட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட்றேன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்கடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜேகே தான், ஓகே, அப்புறம் இந்த பயிர்லாம் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஏதோ அது பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த எங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம தான், போகலாமே, வீட்டு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகேன்னு கிடையாது, எல்லாருமே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த நாற்று எப்படி இது பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி பிடுங்கணும், எப்படி நடணும், எத்தனை நாளில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நம்ம பேசுகிறதே வந்து நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி வீடியோவாக, டாக்குமெண்ட்ரி தான் நான் எடுக்கணும், ஸோ வீடியோவாக எடுத்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம ஜேகே. இப்போ அப்படியே சொல்லி முடிக்க, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு? ஐயோ, இது வில்லேஜ், இங்கே தெரியாமல் இருந்தால் தான் ஆச்சரியம், தெரிஞ்சாலாம் ஆச்சரியப்படக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே தான், பரவாயில்ல, நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதை விட நிறையவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா இந்த மாதிரி இதை இப்படி தான் இது பண்ணணும், இது நாளில் வந்து இப்படி காய்க்கும், இது நாளில் வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஆளை வந்துட்டு அப்படியே டெஃபினேஷன் கொடுக்க நம்ம ஜேகே அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்துட்டு இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கடா. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு அட்மிஷன் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க. பட் இன்னும் காலேஜ்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போது அப்படியே அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைட் டைம் ஆயிடுதுடா. ஸோ எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம ஜேகே வந்துட்டு அவங்க படி உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கயா யாருடா நம்ம கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அங்கே யாருமே இல்லை, என்னடா இது நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க படிக்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குதுடா, டே 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 மச்சான் டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படியே குடுகுன்னு முடியாது பார்க்குறாங்க. டே ஜிமினா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து, ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டியா நீனு? வா 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 அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா, மச்சான் நீ இல்லாமல் எனக்கு நாளே ஓடலாம் மச்சான், இப்படியும் மச்சான் இருக்கு, ஐயோ என் மச்சானை பார்க்காம நான் இருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகேயும் இங்கேயும் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே தாண்டா, என்னடா இது, இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, ஒரு வேளை மச்சான் 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேச. இப்போ நம்ம இவங்க தான், மச்சான் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது மச்சான், பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு மச்சான், அவன் எனக்கு வேணும் மச்சான்,
ஏய் லூசாடா நீனு, நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன் மச்சான், நானும் எனக்கு வேணும் மச்சான். ஏய் யுங்கி, அவங்க லவ்வர்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம டே தாண்டா அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதுவும் வேறு யாருக்கிட்டேயுமே இல்லை, நம்ம ஜேகே கிட்டே வந்து நின்றுட்டு, ஹாய் ஜேகே, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஜிமின், இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகேக்கு இப்போ தான் உயிரே வருது. ஓ ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கிக்கா, அப்பாடா ஃப்ரெண்டு தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம யுங்கிதா, ஹாய் ஐ எம் யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு கையை குடிக்க, இப்போ நம்ம ஜிமின் தான், ஓகே என்னோட பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே தான், இவன் கொஞ்சம் வாழ பையன், ரொம்ப பேசுவான், இந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கிட்ட சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா நம்ம யூன்மின் 2 பேரும். இப்போ நம்ம டே தான், என்ன ஜேகே, உங்களுக்கு எங்களோட கிராமம்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிடிச்சிருக்கேன், ஏன் பிடிக்காம என்ன, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பச்சை பசேர்னு, இதோ இந்த ஏர் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே ஒரு பொல்யூஷனான ஏர் வாங்கி இங்கே இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ பிடிச்சிருக்கா, அப்போ ஓகே, எங்கள் ஊருக்கு வந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல, பிடிச்சிருக்கு, எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே நைட்டு டின்னர் வந்துட்டு அப்படியே எல்லாருமே சாப்பிட்றாங்கடா, சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிடுறாங்க. பட் நம்ம ஜேக்கிக்கு வந்துட்டு தூக்கம் வரல. ஸோ அவங்க வந்துட்டு வெளியே வந்து நின்று அப்படியே நிலாவை பற்ற வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. அங்கே அழகாக அந்த மரம் அந்த இதெல்லாம் இருக்குடா. ஸோ நைட் வியூ வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே ட்ரீலாம் இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே நிலா இருக்குது, ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது, ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது அந்த இடம். ஸோ நம்ம ஜேகே அப்படியே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம டே வர்றாங்க. ஜேகே என்னாச்சு, தூங்கலையா? அது தூக்கம் வரல, அதனால தான் இங்கே வந்தேன். ஓ தூக்கம் வரலையா? ஆமாம், புது இடத்துக்கு வந்தால் தூக்கம் வராது, எனக்கும் எங்கேயாச்சும் புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராது. ஓ இப்போது நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கும் தூக்கம் வரல, ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, சரின்ட்டு வெளியே வரலான்னு வந்தேன், பார்த்தா நீ இங்கே நிற்கிறேன். ஓ சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே? கேளு, நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன்? அது வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அது எதுக்கு நீ கேட்குறப்போ? அது சும்மா அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை உனக்கு சொல்ல விருப்பம்லாம் நீ சொல்ல வேண்டாண்டே. நான் யாரையும் லவ் பண்ணல, நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் தான். ஓ எவ்வளோ அழகாக இருக்கான், எதுக்கு சிங்கிளாக இருக்கான்? இன்னொன்று கேட்கவா? என்ன கேட்கணும்? இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, அப்புறம் ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்க கமிட் ஆகாமல்? ஓ நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறீங்களா? அப்படியே வச்சுக்கோ. ஏன் நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், நீ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்க. அச்சோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டியே சொல்ல. இப்போ நம்ம ஜேகே, சொல்லு, எதுக்கு இன்னும் கமிட் ஆகாமல் இப்படி இருக்க? ஹலோ, நான் இப்போ தான் ஸ்கூலிங்கே முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே எப்படி கமிட் ஆக முடியும்? நான் இன்னும் காலேஜ் போகணும், நிறைய பசங்களை பார்க்கணும், எனக்கு பிடிச்சவங்க கிடைக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே டேட் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பார்த்துக்கணும், எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. இப்போதைக்கு எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, அப்படியே ஃப்யூச்சரில் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டியே சொல்ல. ஓ இப்போ தான் நீ ஸ்கூலிங்கே முடிச்சிருக்கியா? ஆமாம், நீங்கள்? நான் செகண்ட் இயர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? நோ ஐடியா, அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஓ ஓகே சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? நான் சிங்கிள் தான். எதுக்கு? நீங்கள் மட்டும் என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதனால தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். ஓ ஓகே, நீங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆல்மோஸ்ட் அந்த டேட்டு கூட ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் எதுக்கு இன்னும் கம்மிட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கீங்க? பார்க்குற எல்லாருமே உங்களை அப்படியே பைத்தியம் ஆயிடுவாங்க பார்த்த உடனே. நீங்கள் எதுக்கு இன்னும் சிங்கிளாக இருக்கீங்க, எனக்கே ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போ நம்ம ஜெயிக்க தான்டா. ஏன் நான் இன்னும் கமிட் ஆகலை? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இன்னும் நான் பார்க்கல, என்னோட ஐடல் டைப்பில் இன்னும் யாரும் எனக்கு கிடைக்கல. ஐடல் டைப் உங்களுக்கு இருக்கா? ஐடல் டைப்னா எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம், சும்மா தானே பேசிகிட்டு இருக்கோம், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம். அப்படியா? சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்போ அப்படியே டேயோட ஐஸு, அவரோட நோஸு, அவரோட லிப்ஸு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாடா. எனக்கு வில்லேஜில் இருக்க ஒரு பையன் வேணும். வில்லேஜில் இருக்க பையனா? ஆனால் நீங்கள் சிட்டியில் தானே இருக்கீங்க. நான் சிட்டியில் தான் இருக்கேன், அதனால தான் எனக்கு வில்லேஜில் இருக்க பையன் வேணும்.
ஓ! ஆப்போசிட். ஓகே. அப்புறம்? அப்புறம் நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசணும். ஆஹா! நீங்க சிரிக்கவே மாட்டீங்க, யார்கிட்டயும் பேச மாட்டீங்க. அதனால உங்க பாய் ஃப்ரெண்ட் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசணும்னு நினைக்கிறீங்க. தப்பில்ல. அப்புறம்? அப்புறம் நல்லா அழகா இருக்கணும். இது எல்லாரும் நினைக்கிறது தானே. ஓகே. நல்லா அழகா இருக்கணும். அப்புறம் அது நீயா இருக்கணும்னு தோணுது. என்னது? என்ன சொன்னீங்க? என்ன கேட்கல. ஆ ஒன்றும் இல்லை டே. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓ! வில்லேஜ் பையனா இருக்கணும், நல்லா கலகலன்னு பேசணும், எல்லாத்துட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆகணும், அழகாக இருக்கணும். ஓ! இவ்வளோதான் உங்களோட ஐடியல் டைப்பா? இப்படி ஒரு பையனை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? புரியலையே. இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே விட்டுரு. அந்த நிலாவை பாரேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நைட் டைமில் வந்துட்டு நிலாவை பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? ஓ! அப்படியா? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் எடுக்கிறாரா. அந்த ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு பட்ஸை வந்துட்டு நம்ம ஜேகேவோட காதில் வச்சுட்டு இன்னொரு பட்ஸை வந்துட்டு அவர் மாட்டிக்கிறாங்க. அது ஒரு ஒயர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் தான்டா. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? இப்படி நிலாவை பார்த்துக்கிட்டே நைட் டைமில் இந்த சாங் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ண இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேயா அப்படியே நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த ஒரு மாதிரி பௌர்ணமி அந்த மாதிரிடா. ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம டேயோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக தெரியுதுடா. ஸோ அவரோட ஐஸு, நோஸு, லிப்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம ஜேகே. வா, என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஐயோ கொல்றானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே டக்குன்னு ஜேகேயை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? இல்லை, நிலா ரொம்ப அழகாக இருக்குது இன்னைக்கு. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே தூங்க போயிடுறாங்கடா. ஸோ இப்போ தான் நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே எழுந்திரிச்சிட்டு வேக்கப் ஆகிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க வந்துட்டு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எதுவுமே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்களடா. ஸோ அங்கே கடையில் இறங்கி வாங்கியிருப்பாங்க, அப்படியே அது சேத்துக்குள்ளே விழுந்திருக்கும். ஸோ அதை அப்படியே எடுக்காமல் வந்திருப்பாங்க. இப்போது நம்ம டே தான் வாயில் அப்படியே இந்த வேப்பங்குச்சி இருக்கும் இல்லைடா, அதை வச்சு அப்படியே மென்னுக்கிட்டே வர்றாங்க. என்னாச்சு? எதுக்கு இப்போ அப்படி நின்றுட்டுருக்கீங்க? இது என்ன மென்னுட்ருங்க? இதுதான் எங்களோட இது உங்களுக்கு தெரியாதுல்ல, இதுதான் வில்லேஜ் ப்ரஷ். குச்சி மென்னுட்ருக்கீங்க? ஆமாம், இதுதான் வேப்பங்குச்சி. இதில் விளக்குனா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பல். அப்படியா? நீங்கள் வேணால் விளக்குறீங்களா? இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம். லைட்டாக கசக்கும் ஜேகே, ஆனால் ரொம்ப நல்லது சார், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போயிட்டு அந்த பல்லுக்குச்சிலாம் உடச்சிட்டு வந்து கொடுத்தா அது ரொம்ப கசக்குது. நம்ம ஜேகேயோட வாயில் வச்சோன்னே இது ரொம்ப கசக்குதே. ஓ, ரொம்ப கசக்குதா? ஆமாம், இது லைட்டாக கசக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இதை வச்சு எப்படி பல்ல தேய்க்கிறது? எப்படி அழுக்கெல்லாம் போகும்? இந்த குச்சியை அப்படியே கொண்டு போய் பல்ல தேய்ச்சா குத்தி கிழிச்சு ரத்தம் தான் வரும். இது நல்லா மென்று அதுக்கப்புறமா தேய்க்கணும். மென்று தேய்க்கணுமா? ஆமாம், மென்னுனா இந்த குச்சி அப்படியே, இது கூட தெரியாதா அவங்களுக்கு? இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவரோட வாய்க்குள்ளே வச்சு அந்த குச்சி அப்படியே நல்லா வச்சு நல்லா அப்படியே மென்று அப்படியே நம்ம ஜேகே கிட்ட கொடுக்க இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ இதை வச்சு விளக்கி பாருங்கள், உங்கள் ப்ரஷ்ஷே தோற்று போயிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஜேகேயும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவங்களும் அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண அந்த இப்படி தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை நம்ம ஜிமின் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, மச்சான் ஏடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அவங்க யூஸ் பண்ண தரலன்னு சொன்னாங்க வேப்பங்குச்சியை, அதனால தான் மச்சான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். நீ சொல்லி மட்டும் கொடுக்குன்ற மாதிரி எனக்கு தரலையே. அப்புறம் மச்சான் ஏதோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லாயிருக்கும். என்னடா நீ என்ன உன்னோட வாயில் வச்சு கடிச்சு கொடுக்குற, அதை அவன் வாங்கி அவன் வளர்க்குறான். இது ஆமாம்ல, அது என்னோட எச்சிலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு தெரியும் பார்த்தா நம்ம ஜேகேவா அவர் பாட்டுக்கு உட்காந்து பல்ல தீட்டிக்கின்னு இருக்காரு. இப்போ நம்ம டே தான்
நான் எச்சி பண்ணது எதுக்கு அவர் விளக்கிட்டு இருக்காரு, ஷோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ நம்ம ஜிமின் தான், ஏய் என்னமோ நடக்குது உனக்கும் அவனுக்குள்ளேயும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமினா. அப்புறம் எப்படி நீ எச்சு பண்ணி கொடுத்தது அவன் வாங்கி விளக்குவான், எனக்கு தெரியலையே. என்னமோ நடக்குதுடா டேய் மச்சான், கமிட் ஆக போகிற, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே பார்க்குறாங்க நம்ம ஜேக்கிங்க, அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே விளக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேக்கையும் எதுவும் புரியல, சரின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்கடா. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம யொங்கி தாண்டா இந்த பையனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே, இவன் பேர் என்னமோ ஜிமின் தானே, இப்போது நமக்கு ஏதாவது தெரியாத மாதிரி நடிச்சோம்னா வந்து கற்றுக்கிடுப்பல்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யொங்கி அப்படியே யோசிக்க, அந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, தேங்காய்லாம் உரிப்பாங்கல்லடா, ஒரு அது எப்படி சொல்கிறது, அப்படி ஒன்று இருக்கும், அதில் அப்படியே குத்தி வச்சுட்டு அப்படியே அந்த அப்படியே இது பண்ணோம்னா அது அப்படியே உரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வச்சு நம்ம ஜிமின் வந்துட்டு தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஆஹா இதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதே, இதை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே வர்றாங்க ஜிமின் கிட்ட. ஜிமின், என்ன சொல்லுங்கள், என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேங்காய் உரிச்சிட்ருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது? அது தெரியுது, பார்த்தா நீ தேங்காய் உரிச்சிட்ருக்க மாதிரி. எனக்கும் சொல்லி தெரியா? என்னது இது உரிக்க தெரியாது உங்களுக்கு? உரிக்க தெரியாதே, அப்படியா, சரி வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே யுங்கியோட கையை பிடிச்சிட்டு, ஏதோ இப்படி தான் உரிக்கணும், இது கூட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து யுங்கியோட கையை பிடிச்சி அப்படி பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்க. நம்ம யுங்கியா அப்படியே ஜிமினோட லிப்ஸே பார்த்துட்ருக்காரு, அவரோட அந்த லிப் மூமெண்ட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணணும், இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தேன்ல, ஐயோ சொல்லி கொடுத்தானா நான் பார்க்கலையே, மறுபடியும் சொல்லி கொடு ஜிமின். என்ன நீங்கள் சரியான மக்கா இருப்ப போல இருக்குது, மக்கா, சரி ஓகே நான் மக்காவே வந்துட்டு போகிறேன், பரவாயில்ல சொல்லிக் கொடுேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் மறுபடியும் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்க, இப்போ நம்ம யுங்கியும் அப்படியே வச்சு உரிச்சிட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம யுங்கி வந்து டக்குன்னு கையை கொண்டே அதில் குத்திடுறாங்க. ஸோ கையிலேருந்து அப்படியே டக்குன்னு பிளட் வந்துடுது. ஐயோ கை போச்சு, ஐயோ கையை உடச்சு விட்டானே, ஏன்டா சொல்லிக் கொடுக்க தெரியாமல் சொல்லிக் கொடுத்தேன், கையை அப்படி உடச்சு போட்டியா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே துணி வச்சு அப்படியே சுற்றி விடுறாங்க. ஐயோ வலிக்குதே, என் கையை எப்படி உடச்சி போட்டியடா. நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன், நீ தானே வந்து சொல்லிக் கொடுன்னு சொன்னேன், இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன், நான் சொல்லிக் கொடுன்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்படி தப்பாக சொல்லிக் கொடுத்து என் கையை உடச்சி விடு நான் சொன்னேன். சரி இப்போ என்ன பண்ணுறது விடு, அதுவையோ எனக்கு கை வலிக்குது, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், விசிறி விடு எனக்கு வலிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே எடுத்து அப்படியே கையில் அப்படியே விசிறி விட, நம்ம யுங்கி அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க ஜிமினை. எனக்கு தண்ணி வேணும். என்னது தண்ணி வேணும், இரு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போது என்ன வேணும், இப்போது எனக்கு பசிக்குதா, பசிக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே போயிட்டு சாப்பாடு போட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க பிளேட்டில். இந்த சாப்பிடு. சாப்பிட்னா நான் எப்படி சாப்பிட முடியும், கையால் தான் சாப்பிடுவாங்க, வேறு எதாவது சாப்பிடுவாங்க, என் கையை தான் உடச்சிட்டியே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி காமிக்க, ஐயோ இப்போ என்ன நான் ஊட்டி விடணுமா, ஆமாம் நீ தான் ஊட்டி விடணும், நீ தானே உடச்ச, ஊட்டி விட தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஊட்டி விடுறாங்க. இப்போ நம்ம யோங்கியா பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் என்ன கை தான் கொஞ்சம் வலிக்குது, பரவாயில்ல, காதலுக்காக ரத்தம் சிந்துனா தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி ஊட்ட, நம்ம யுங்கியா நீ ஊட்டி செல்லம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஜேகே என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா, நம்ம டே மேலே ஃபால் ஆகிருப்பாங்க, அது நம்ம ஜேகேக்கு தெரியும். பட் நம்ம டேக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் அவங்களால இன்னும் அதை ரெகனைஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இது ஜேகே மேலே நமக்கு இருக்குது, பட் அது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரில. ஓகேங்களா, இப்போது அவங்க கிளம்ப வேண்டிய அந்த டே வருதுடா. பிகாஸ் வந்து ஒரு 1 or 2 weeks அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது அந்த டைம் வந்துட்டு அப்படியே முடியுது. இப்போது நம்ம யொங்கி தாண்டா, மச்சான் ஜேகே என்னடா, இல்லை நான் ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிற கேளு, நீ டேயை லவ் பண்ணுறதானே? என்னது டேயை நீ லவ் பண்ணுறதானே? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா உனக்கு? பொய் சொல்லாத, நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், இந்த யொங்கி ஏமாற்ற முடியாது. சொல்லு, நீ டேயை லவ் பண்ணுறதானே?
இல்லையடா, இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லன்னு வையே அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவ. ஏய் வலிக்குதுடா வலிக்குதுடா வலிக்குதுடா. சரி சொல்கிறேன் சொல்கிறேன், விடு 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 விடு. சொல்லு, நீ டிவியை லவ் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன்னா அப்புறம் எதுக்குடா அவன்கிட்ட நீ சொல்லலை? எதுக்கு சொல்லலைன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில மச்சான். ஹே லூஸு, நீ சொன்னதான்றா எனக்கே தெரியும். என்னென்ன சொன்னாதான் தெரியும். இங்கே பாரு மச்சான், நீ போயிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. பிடிச்சிருக்கா, அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறான், பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு சொல்ல போகிறான். இப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு என்ன பண்ண போகிறேன்? நம்ம கிளம்பணும். ஞாபகம் இருக்குல்ல? கிளம்பணும்ல? ஆமாம், நாளைக்கு கிளம்பணும். நாளைக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, இங்கேயே தங்கி உன்னை அனுப்பி வச்சாங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்பி வச்சாங்க. அதை தவிர மாதிரி எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்கல நீ. இப்போது நம்ம நாளைக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, அதானே சொல்லிகிட்டு இருக்கேன். சரி இங்கே பாரு ஜேகே, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் சொல்லிடு, உள்ளேயே வச்சிட்டு இருக்காத. இல்லை யுங்கி, எனக்கு பிடிச்சிருக்குடா, ஆனாலும் என்ன ஆனாலும் நானாலும் போகிறேன். இப்போ போயிட்டு டேக்கிட்டு சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்ன சொல்கிற? லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துடு. இதே உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண போகிற? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஊருக்கு போவேன், இவன் ஞாபகமாகவே இருக்கும், இவனே நினச்சிட்டு இருப்ப, இப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருப்ப. அப்புறம் இவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போவான். உன்னோட காதல் அப்படியே சொல்லாமே போயிடணுமா என்ன? அது அப்படி இல்லை. அப்புறம் என்ன ஜெகே? இல்லைடா, நான் லவ் பண்ணுறேன். ஆமாம், அவனும் என்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியுதா? அவனா வந்து கேட்பான்னு எனக்கு தோணுது மச்சான். எப்போ மச்சான், எப்போ வந்து உங்ககிட்ட கேட்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லைடா, இந்த பாரு, இந்த கருமம்லாம் இங்கே வேண்டாம். ஏண்டா மயிறு, நீ சொன்னாதான்றா நீ லவ் பண்ணுறியா என்னானே அவனுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனா புரிஞ்சுக்குவான், அவனா தெரிஞ்சுக்குவான்னு சொன்னால் எப்படி தெரியும்? அது இல்லை. இங்கே பாரு, சொல்லாத காதல், வெங்காய காதல், மயிறு காதல், அந்த காதலாம் இங்கே வேணாம். நீங்கள் சொல்லாமல் எப்படா ஒருத்தன் உங்களை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியும். மூடிட்டு போய் சொல்லு. எனக்கு தோணலையே. இங்கே பாரு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போது சொல்லாமல் விட்டுட்டுன்னு வையே, லைஃப் ஃபுல்லாக நீ தான் ஃபீல் பண்ணுவ. ஒருத்தவங்க உன் மனசு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேறு ஃபீலிங். அவங்கக்கிட்ட சொல்லாமையே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் பார்த்தியா, அது வேறு ஃபீலிங். நல்லா யோசிச்சுக்கோ, சொல்லணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி போக இப்போ நம்ம ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல, நம்ம ஏன் அவன்கிட்ட லவ் பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது? இருந்தாலும் அவன் இப்போ தான் ஸ்கூலிங் முடிச்சிருக்கான். அதனால் என்ன, நானும் செகண்ட் இயர் தானே படிச்சுட்ருக்கேன். ஆனாலும் ஒரு தயக்கமாக இருக்கே. எதுக்கு இந்த தயக்கம்? நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளேயும் நீ கேட்டுருவியாட்டே என்கிட்ட, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக இப்போது நெக்ஸ்ட் டே தாண்டா வருது. இந்த டே நம்ம ஜேகே ஊருக்கு போகணும். ஸோ எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு வேனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே யுங்கின்னு தான் வராமல் இன்னும் அங்கேயே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா டே சொல்லு ஜேகே, நான் கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வாங்க. இல்லை உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? எனக்கா? எனக்கு எதுவும் இல்லையே. நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அப்புறம் நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே சேஃபாக இருங்க, அதுவே எனக்கு போதும். வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன இல்லையே. உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்கிட்ட சொல்ல? எனக்கு அப்போது நீ என்ன லவ் பண்ணலையாட்டி நான் தான் தப்பாக புரிஞ்சுருக்கேனா? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியா? ஆனால் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு வைய, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ட்டே. இப்போ நான் என்ன பண்ணுறது? உங்ககிட்ட சொல்லவா இல்லை சொல்லாமல் விடவா? யுங்கி சொன்ன மாதிரி நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேனா? இல்லை இப்போது நீ நோ சொல்லிட்டேன்னா அதை நினச்சும் நான் ஃபீல் பண்ணுவேனா? எனக்கு தலையெல்லாம் வலிக்குதே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட சொல்லுவேனா இல்லை சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு நிற்க, இப்போ நம்ம யுங்கி அப்படியே பார்க்குறாங்க. சொல்லிடு 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் இல்லை ஒன்றும் இல்லை டே, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாங்க. நம்ம யுங்கி பார்த்துட்டு டீ மொத்தம் ஜேகே யுங்கி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுதிட்டு போயிடுறாங்க.
இந்த பக்கம் நம்ம டே தான் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் காமிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே டேயை பார்க்குறாங்க. நம்ம டே பாய் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே எதுவுமே பண்ணல, ஐ பிளிங்க் கூட பண்ணாமல் அப்படியே டேயை பார்த்துட்டே இருக்காங்க. இட்மீன் வந்து வேனுக்குள்ளே உட்காந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் பாய் பாய் சொல்லுங்க ஜேகே அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ நம்ம ஜேகே அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல, அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. என்ன பாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்கு இப்போ இவன் எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எதுவும் புரியல. இப்போ தானடா ஸ்கூல் முடிச்சிருக்காங்க, ஸோ இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் புரியல. இப்போது அந்த வேனும் அப்படியே கிளம்பிடுதுடா. ஸோ நம்ம டேயும் அப்படியே அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த வேன் அப்படியே போகுது நம்ம ஜேகேயோட ஊருக்கு. இப்போது போகிற வழியெல்லாம் நம்ம ஜேகே நம்ம டே என்னெல்லாம் பண்ணியிருப்போம், என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம், அது எல்லாமே ஒரு மைண்டில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம யுங்கினா லூசாடா நீனு அவ்வளோ தூரம் சொல்கிறேன், சொல்லாமல் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். அது வந்துடா ஒருவேளை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா எனக்கு கஷ்டமாயிருண்டா. மயிராகுது நீ சொல்லி தொலைஞ்சிட்டு அவன் வேணாம்னு சொன்னா கூட ஒன்றும் இல்லை, இப்போ சொல்லாமல் வந்துட்டு இது உன்னை எவ்வளோ கொள்ளுதுன்னு பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஏதாவது கேளு உனக்கு அப்புறம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே திரும்பிக்க. இப்போ நம்ம ஜெயகே தான் ஜெயகே தப்பு பண்ணிட்டியா என்ன சொல்லியிருக்கணுமோ நீ டேக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜேகேயோட வீட்டுக்கும் போயிடுறாங்கடா. இப்போது அப்படியே நைட் டைம் தாண்டா ஆகுது. ஸோ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு பேக்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே அவரோட பெட்டில் போயிட்டு தொப்புன்னு விழுகிறாங்க. விழுந்துட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு டே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணுமாடா, தப்பு பண்ணிட்டேனாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகேக்கு தூக்கமே வரல. ஸோ அப்படியே எந்திரிச்சு பால்கனி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே நிலா தான் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜேகே தாண்டா அப்படியே இந்த நிலாவை பார்த்துட்டே டே நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனாடா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன, இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்டே யோசிச்சுட்டு அவரோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஹெட்செட்டை எடுத்து அவரோட காதில் அப்படியே மாட்டிட்டு ஸோ அன்னைக்கு நம்ம டே கொடுத்துருப்பாடா ஒரு சாங், அந்த சாங்கை அப்படியே கேட்டுட்டு ஒரு மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம டே பக்கத்தில் இருக்க மாதிரியே. ஸோ அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே அப்படியே வேக்கப் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கே ப்ரஷ்ஷை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவரோட மைண்டு நம்ம டேக்கிட்ட போகுது. அவர் அந்த வேப்பம் குச்சிலாம் அப்படியே கடிச்சு அப்படியே கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவருக்கு அப்படியே ஞாபகம் வருது. அந்த ப்ரஷ்ஷை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு வழியாக வர்றாங்கடா. வந்துட்டு வெளியே பார்த்தா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே வந்துட்டு அவங்க ஊரில் இருக்க அந்த ஆறு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நீச்சல் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இங்கே மீன் பிடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீச்சல்லாம் நம்ம ஜேகே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஜேகே. அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கும்போது நம்ம ஜேகேக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாகுது, நம்ம சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அப்புறம் கிளம்பி காலேஜ் போயிடுறாங்கடா. அங்கே நம்ம யுங்கி தான் ஹே மச்சான் என்னடா ஆச்சு, மூஞ்சி எங்கடா அப்படி தொங்க போட்டு வந்துருக்க. அது ஒன்றும் இல்லை யுங்கி. ஏய் அதானே, எது டே தானே, அது இங்கே பாரு நான் அப்போவே சொன்னேன் மூடிக்கின்னு உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு பெரிய வெங்காயம் மாதிரி பேசினேன். என்னமோ மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லாமல் தெரியணும். இங்கே பாரு ஜேகே, உன் மனசில் யார் மேலேயாவது ஆசை இருந்துச்சுன்னு வை, அதை நீயா வெளியே சொன்னாதான் ஜேகே அவங்களுக்கு தெரியும். இதுவே அவங்களா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ இருந்தேன்னு வையேன், இதோ இப்போ கஷ்டப்படலை, இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். யாராக இருந்தாலும் மனசில் ஆசை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்ல கற்றுக்கங்கடா வெளியே. அதை எதுக்குடா உள்ளேயே போட்டு வச்சிட்ருக்கீங்க. அவங்க நோ சொல்கிறாங்களோ எஸ் சொல்கிறாங்களோ நீங்கள் முதல்ல சொல்ல கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு நம்ம யுங்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. யுங்கி நான் தப்பு பண்ணிட்டேனாடா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, நான் டேயை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன தெரிலடா, நான் சொல்லியிருக்கணும்ல, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, எனக்கு இப்போது டே வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யுங்கி அப்படியே பேக் பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. இந்த வெங்காயத்துக்கு தானே நான் அப்போவே சொன்னேன் என் பேச்சை கேடியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்கடா ஜேகேவை.
ஸோ இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் போகுதுடா. நம்ம ஜேகேக்கு டேயோட ஞாபகம் போகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் நம்ம டே தான் தெரியுறாங்க. அவங்க சிரிப்பு, அப்படியே நைட் ஆச்சுன்னா போயிட்டு அப்படியே நிலாவை பார்க்குறது, அந்த சவுண்ட் கேட்குறது, அப்படியே டேயை நினச்சி பார்த்துக்கிறது, அப்படியே தான் அந்த 2 மந்த்ஸும் போயிருக்கும். நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் கூட டேயை நினைக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு வந்துட்டு எப்படி போயிட்டு நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் அந்த இதையும் அப்படியே விட்டுட்டு ஸோ நம்ம டேயவே நினச்சிட்டே இருந்திருப்பாங்கடா. ஸோ இப்போ ஆஃப்டர் 2 மந்த்ஸுக்கு அப்புறமா நம்ம ஜேகே காலேஜில் தாண்டா இருக்காங்க. அவங்க ஒரு கிளாஸில் உட்காந்து ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர்றான் ஜேகே கிட்ட. ஜேகே, ஆ என்ன, எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர்ற? உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்கடா. என்னது, என்ன பார்க்கவா? யார் வந்திருக்கா? யாருன்னா எனக்கு தெரில. ஆனால் இதை நான் இந்த பையனை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே கிடையாது. உன்னை பார்க்கணுன்னு சொன்னான். பையனா? யார்? எனக்கு தெரில. ஐயோ, நீ போய் பார்த்ததானே உனக்கு தெரியும். நான் பேரை கேட்டேன், பேரை அவங்க சொல்லலை. நான் ஜங்குக்கை பார்க்கணும், போயிட்டு சொல்லிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கிளாஸுக்கு வெளியே. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. நான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பையன்தான் அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பார்க்க வந்தாங்கல்ல அந்த பர்சன், அவங்க அப்படியே கிளாஸுக்குள்ளே வர்றாங்க. வந்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தாண்டா. இப்போது அப்படியே பார்க்குறாங்க நம்ம ஜேகே டேயை. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இந்த பக்கம் நம்ம டே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க ஜேகேவை. டே 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 இது நிஜமாவே நீயா டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டு டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கிளாஸில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நம்ம டேக்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. டே டே இது நீ தானே, நிஜமா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம டே நான் தான் ஜேகே, நான் தான் உன் டே தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, டே டே நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன்டா. நீ இப்போ ஏன் முன்னாடியே வந்து நிற்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க நம்ம ஜேகே. இப்போ நம்ம டே தாண்டா. அது எப்படி ஜங்குக்கா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்? ஆக்சுவலாக நீ போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. இது பேர் லவ்னு எனக்கு தெரியல ஜங்குக்கா. இதை நான் ரியலைஸ் பண்ணவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சாரி ஜங்குக்கா, ஃபைனலாக நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகேக்கு இன்னும் டியர்ஸ் நிற்கவே இல்லை. டே டே சாரி டே, நான் உன்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஏதோ ஒரு இதில் அப்போவே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ என்னை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பல்ல? கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஓ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட கண்ணத்துலேயே மாற்றி ஸ்லாப் பண்ணிக்க. இப்போ நம்ம டே அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, எங்கே பாரு ஜங்குக்கா, நீ சொல்லியிருக்கலாம் அப்போவே சொல்லியிருந்தேன்னா என்ன, இந்த 2 மந்த்ஸ் நம்ம இன்னும் அழகான மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போவும் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இதுக்கப்புறம் அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே டியோரி ஐஸோடு நம்ம டேயை பார்க்க, இப்போ நம்ம டே அப்படியே ஜேகேவோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. வாமான ஒரு அழகான ஒரு கிஸ்ஸு. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ மீனிங்ஸ் இருக்குது. லவ், கேர், மிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது இருக்குடா அந்த ஒரு கிஸ்ஸில். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜேகேவோட ஃபேஸை டேக் அப் பண்ணுறாங்க. ஜங்குக்கா, நீ இதை அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது பேர் லவ்னு சொல்லிட்டு தெரியல அப்போது. ஆனால் உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, நீ சொல்லியிருக்கலாம். ஓகே, நீ சொல்லலை. இப்போது எனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் உன்கிட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ க்யூட்டாக கேட்க, இப்போ நம்ம ஜேகே உன்னை எப்படி சொல்ல நான் வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம யுங்கி வந்துட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இந்த 2 மந்த்ஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் ஜேகேன்னு சொல்லிட்டு நம்ம யுங்கிக்கு நல்லா தெரியும்ல. ஸோ அதனால் ஓகே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரு சின்ன சேட் இருக்குடா. பிகாஸ் வந்து நம்ம யுங்கியும் ஜிமின் கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே அவ்வளோலாம்
மெமரிஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்காது. அவ்வளோ இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. பட் நம்ம யோங்கிக்கு ஜிமினை அவ்வளோ பிடிச்சிருக்கும். நம்ம ஜிமின்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜிமினுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே கிடையாதுடா நம்மகிட்ட யோங்கி மேலே. ஸோ அதனால அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு மாதிரி சேடாக இருக்குது நம்ம யோங்கிக்கும். ஒருவேளை நம்மளும் சொல்லியிருந்தா அவன் ஏற்றுருந்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. இப்போது இன்னொரு சவுண்டு கேட்குது. யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி அப்படியே பார்த்தா அது நம்ம ஜிமினா. இப்போ நம்ம ஜிமினா தான் அப்படியே வந்துட்டு என்ன நீயும் தானே லவ் பண்ண, என்ன நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யோங்கி ஜிமினா நீயும் வந்திருக்கியா? ஆமாம், அது எப்படி நீங்கள் 2 பேரும் வருவீங்க, எங்கள் மனசில் ஆசையை வளர்த்து விடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் உங்களை தேடி வர்ற மாதிரி இருக்குது அப்படி தானே? அது வந்து ஜிமினா என் செல்லக்குட்டி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம யோங்கி ஜிமினை ஹக் பண்ணிப்பாங்களாம். இப்போ நம்ம ஜிமின் தான் ஆமாம் இப்படி ஒரு ஆனாவனா அதை ஹக்கை பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஷேக் பண்ணி அப்படியே ஆடிட்டு நிற்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கவங்களாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி நான் வேறு மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா அந்த நம்ம போடணும்லடா ட்ரூ லவ் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல், அதை பார்த்துட்டு சொல்லாமல் ஒரு காதல் இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் கஷ்டப்படணும், யாராக இருந்தாலும் சொல்லணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கும் அது தோணுச்சுன்னா அது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன், ஜஸ்ட் ஸ்டோரி, அதோட ரைட்டர் நான். ஸோ நான் அந்த கதையை இப்படி தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன். உங்களோட லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராவது பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கடா. அவங்க எஸ் சொல்கிறாங்களோ நோ சொல்கிறாங்களோ அது 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்கை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த இது எல்லாமே போயிடும்டா. இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் உள்ளேயே வச்சுருந்து அது இன்னும் உங்களை அழுத்தி இன்னும் நீங்கள் டிப்ரெஷன் தான் ஆவீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது க்ரஷ்ஷோ லவ்வோ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை வெளியே சொல்ல கற்றுக்கோங்கடா. ஓகேவா? அதை உங்களுக்கு அப்படியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை அப்படியே மாற்றிட்டேன். ஆக்சுவலாக நான் அதை வில்லேஜ்லேயே முடிச்சிடலான்னு நினச்சேன். இது ஒரு மாதிரி மாற்றி கொண்டு வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஓகேடா, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்பில் உள்ள ஸ்டோரியில் உள்ள பக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஹாப்பியாக இருக்கோ சேடாக இருக்கோ அது முக்கியம் கிடையாது. ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபில் பண்ணவே தயங்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஹாப்பியாக சேடான்னு உங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே போயிருண்டா. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேடா, அந்த பர்த்டே பேபிக்கு மறுபடியும் நான் ஒரு விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி 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 பர்த்டே ஏஞ்சல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிருங்கடா. சரங்க மிஸ் பாய்.